Hello viewers, very good afternoon to all. Today we are discuss the 10th science chapter 3 thermal physics part 2, that is second class, effect of heat energy. It is the topic of today, right? Change of heat energy is based on heat energy எதை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனுடைய சேஞ்ச், the temperature of substance is rises, அதனுடைய temperature ரைஸ் ஆக 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 அதனுடைய ஹீட் எனர்ஜினுடைய லெவல் ரைஸ் ஆகிட்டுருக்கும். தென் இட் மே சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் சாலிட் டு லிக்யூட் அண்ட் லிக்யூட் டு கேஸ். இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிட்லேருந்து லிக்யூடுக்கும் லிக்யூட்லேருந்து கேஸுக்கும் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. தென் it will expand when heated. So the energy will expand when the substance is heated. Then it is also depends on nature and mass of the substance. இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்டன்ஸினுடைய நேச்சர், அதனுடைய மாஸ், இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. Now we are see about the expansion of substance. It is classified by two types. One is the expansion of solid and then another one is expansion of liquid and gas. Liquid and gas next class la paakalam. Today's we are discuss about the solid. Then so another classified of expansion of solid is linear expansion, superficial expansion and cubical expansion. What is the linear? லென்த்தில் டிஃப்ரென்ஸ் ஆச்சுன்னா அது வந்து லீனியர் எக்ஸ்பான்ஷன். சூப்பர்ஃபிஷியல் அதனுடைய ஏரியல், தட் இஸ் ஈக்குவல் டு ஏரியல் எக்ஸ்பேண்ட் ஆட்டுச்சுன்னா linear expansion, superficial expansion and cubical expansion. First, linear expansion. What is the linear expansion? When a body is heated or cooled, the length of the body changes due to the change in its temperature. ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்து அதை ஹீட் பண்ணாலும் இல்லை கூல் பண்ணாலும், ரெண்டில் எது பண்ணாலும் அதனுடைய டெம்பரேச்சர், ஸோ தட் இஸ் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஹீட் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் இருக்குது, அந்த ஒர்க் ஷாப்பில் என்ன பண்ணுறாங்க, ராடை எடுத்து ராடை நல்லா ஹீட் பண்ணி அடித்து நீட்டுறாங்க. அப்போ அது எக்ஸ்பேண்ட் ஆகுது ஹீட் பண்ணும்போது. ஸோ அப்போ அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள், when a body is heated or cooled, the length of the object changes due to the change in its temperature. அதில் அப்ளை ஆகிற டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அதனுடைய லென்த்தில் சேஞ்ச் ஆகும், தட் இஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். தட் இஸ் அ லீனியர் எக்ஸ்பென்ஷன். இதனுடைய கோஎஃபிஷியன்ட், அதனுடைய குணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the ratio of the coefficient of linear expansion is the ratio of increase length of the body per degree of rise in temperature. Temperature increase ஆக அதனுடைய length வந்து increase ஆகிக்கிட்டு இருக்கும். இங்கே temperature ரைஸ் ஆக அதனுடைய length increase ஆகிட்டே இருக்கும் to its unit length. இதனுடைய SI யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். கெல்வின் பவர் -1, that is 1 by Kelvin. 1 by Kelvin. So that is ratio of increase in length of the body. அந்த ஆப்ஜெக்டினுடைய லென்த் இன்க்ரீஸிங் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர், டெம்பரேச்சரில் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அதனுடைய லென்த்தில் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் அதனுடைய இது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா சிம்பிள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா, தென் இது பாருங்கள். ஸோ இட் இஸ் த நார்மல், இஸ் அ ஒரிஜினல் லென்த் தட் இஸ் ஈக்குவல் டு லென்த் இஸ் L0. ஒரிஜினல் லென்த் இஸ் L0. இப்போ இதை பிஃபோர் ஹீட்டட், இதை ராடனுடைய இது வந்து T0ன்னு வச்சுக்கிறோம். ஸோ தட் இஸ் ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் ஹீட்டட், பிஃபோர் ஹீட்டட் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட லென்த் வந்து L0. ஹீட் பண்ணதுக்கப்புறம் இது இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு இருக்கிற இந்த லென்த் ஆஃப் தி ராட் வில் பி எக்ஸ்பேண்ட் ஹியர். ஓகேவா?
ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது பாருங்கள். ஸோ அப்போ எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அப்போ இதனுடைய டோட்டல் லென்த் எடுத்திங்கன்னா எல். ஸோ தட் இஸ் டோட்டல் லென்த் ஆஃப் த ராட் ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன். எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் அதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா எல். ஸோ தென் இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆன் அந்த இதை மட்டும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு டெல் எல், சேஞ்ச் இன் லென்த். இந்த எக்ஸ்பேண்டிங் இந்த லென்த்தில் ஆன் அ சேஞ்ச், இதுதான் நான் உங்களுக்கு ஆகிட சேஞ்ச். அப்போ இந்த சேஞ்சினுடைய இது பார்த்தீங்கன்னா டெல் எல். ஸோ தட் இஸ் ஒரிஜினல் எல் நாட் ஈக்குவல் டு ஒரிஜினல் லென்த், del L equal to change in length. Then del L is change in length. How will you measure? Final length divided by initial length. இதுதான் first initial length, இது after expansion, இதுக்கு அப்புறம் இருக்கிற final length. இந்த total lengthலேருந்து இந்த initial length மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது del L, that is L minus L naught. Then del T means change in temperature. Change in temperature. Then del T means what is the change in temperature? Final temperature minus initial temperature. Final temperature லந்து initial temperature minus பண்ணா அதுக்கு நடுவில் இருக்கிறது அந்த change in temperature. அதாவது இந்த expand ஆகிறதுக்காக எடுத்துக்கிட்ட அந்த temperature தான் change in temperature. Del L, that's a coefficient of linear expansion. இந்த del L alpha L என்றது alpha L என்றது coefficient of linear expansion. ஸோ இது எதை பொறுத்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா change in length divided by original length equal to alpha L, that is proportional னு சொல்லுவாங்க, alpha L into del T. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. எதனுடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா linear expansion உடைய formula del L divided by L naught equal to alpha L divided by into del T. Next, superficial expansion. What is the superficial expansion? இப்போ அதில் பார்த்தீங்க ஒரு ராடை ஹீட் பண்ணி அதை அடித்தா எக்ஸ்பேண்ட் ஆகும், அது வந்து லென்த்தில் ஆகிற வேரியஸ், அதனால் அதை என்ன பண்ணோம், லென்த் சேஞ்ச் ஆனதுனால லீனியர் எக்ஸ்பேன்ஷன், தட் இஸ் எ லீனியர் டைரக்ஷன். The expansion is in linear direction. Here superficial expansion, if there is an increase in the area of solid substance due to heating. அதில் length increase ஆச்சு, இதில் area increase ஆகுது, இப்போ இதை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு டயக்ராம் பாருங்கள். ஸோ இதுதான் நார்மலாக இதனுடைய ஏரியா. தென் தட் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் ஏரியா A நாட். ஆஃப்டர் தென் எக்ஸ்பேண்ட், இதை ஹீட் பண்ணும்போது இந்த டிஸ்கை ஹீட் பண்ணும்போது, ஸ்கொயர் டிஸ்கை ஹீட் பண்ணும்போது இது 4 பக்கமும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அது ஒரே ஒரு சைடு லென்த்தில் மட்டும் அந்த லீனியர் எக்ஸ்பான்ஷன் ஆச்சு. இந்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சைட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இட் வில் பி எக்ஸ்பேண்ட் இன் ஆல் சைட்ஸ், தட் மீன்ஸ் த 4 சைட்ஸ். ஸோ எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அப் டு திஸ், இது வரைக்கும். அப்போ இதுதான் இதனுடைய எக்ஸ்பேண்டிங் லெவல். இப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஏரியாவில் என்ன சேஞ்ச் வந்திருக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு del A. இதுதான் உங்களுக்கு del A. ஸோ del A. இப்போ இதை தான் பார்க்க போகிறோம், கவனிங்க. superficial expansion, if there is an increase in area of solid substance due to heating. ஹீட் பண்ணும்போது அதனுடைய ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான் அது superficial expansion. It is determined in terms of coefficient of superficial expansion. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், determined in terms of coefficient of superficial expansion. அது எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்றதை வச்சு தான் நம்ம அதை கால்குலேட் பண்ண முடியும். What is the coefficient of superficial expansion? The ratio of increase in area. ஏரியா எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸினுடைய ஏரியா எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது ஏரியா ஆஃப் த பாடி பெர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர். அதில் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் அப்ளை பண்ணியிருக்கிறோமோ, அதில் இந்த டிஸ்கில் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் நம்ம கொடுத்துருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிஸ்கினுடைய
ஏரியாவில் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுதான் சொல்கிறாங்க, ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் ஏரியா. இட்ஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். இப்போ லீனியர் எக்ஸ்பான்ஷன் மீன்ஸ் தட் இஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லாத்துலேயுமே. பட் இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இட்ஸ் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். இதனுடைய யூனிட் இட் இஸ் ஆல்சோ SI யூனிட் இஸ் ஆல்சோ Kelvin power minus 1. Here the simple calculation, what is that? A naught, that is there. L naught is the original length. Here A naught original area. Then del A, change in area. Change in area means, or you know that, final area minus initial area. இதோட ஏரியாவும் இந்த எக்ஸ்பேண்ட் ஆன இதோட ஏரியாவுக்கும் இடையில் இருக்கிற மைனஸ், அதுதான் சொல்லுவாங்க. தட் இஸ் ஃபைனல் ஏரியா. அந்த டெல் ஏன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏடின்னு வச்சுக்கிட்டோன்னா தட் இஸ் டெல் ஏ இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட், ஏடி மைனஸ் ஏ நாட். ஏடி மைனஸ் ஏ நாட். ஸோ தட் இஸ் final area minus initial area. Then del T, change in temperature. அதனுடைய first area பார்த்தது வந்து del A area, change in area. Here change in temperature, final temperature minus initial temperature. That is, and then del alpha A. So what is that? Coefficient of superficial expansion. So that இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா del A divided by A naught equal to alpha A into del T. இப்போ இதனுடைய ஃபார்முலா. ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா cubical expansion. What is that? Cubical expansion. The another name of this expansion, volumetric expansion. வால்யூம்னால நமக்கு தெரியும் 3 sides, length, breadth, height. 3 கொடுத்துருந்தா தான் அதுக்கு தான் நம்ம வேல்யூம் எடுக்க முடியும். ஸோ 2 sides கொடுத்துருந்தா அதுக்கு வந்து ஏரியா மட்டும்தான் எடுக்க முடியும். அதுதான் போனதில் பார்த்தோம். தட் இஸ் அ சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். ஹியர் cubical expansion. Cube means is a 6 sides. That is volumetric expansion. If there is an increase in volume of a solid substance due to unheating. இது எப்படி நிற்கும்? இன்க்ரீஸ் இன் வேல்யூமில் இன்க்ரீஸ் ஆகிறது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, வென் ஹீட்டிங் த சப்ஸ்டன்ஸை எப்போ ஹீட் பண்ணுறோமோ அப்போ தான் அதனுடைய வேல்யூமில் சேஞ்ச் ஆகும். அதுக்கு சிம்பிள் டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எல்லாரும் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். தென் இது வந்து இதனுடைய ஒரிஜினல் வால்யூம் V0. இப்போ இது வந்து மேலே எக்ஸ்பேண்ட் ஆனது, தட் இஸ் VT. ஹியர் நடுவில் இருக்குது பாருங்கள், இதுதான் நமக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன். திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பேன்ஷன். இந்த நடுவில் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து del V. இந்த del Vயை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டோட்டல் வால்யூம் V0 del V is equal to VT minus V0. Then the ratio of coefficient of cubical expansion, the ratio of increase in volume of the body per rise in temperature. இதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற அந்த கான்செப்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னாக்கா, இட்ஸ் அ டெம்பரேச்சர், ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் வால்யூம். Then its SI unit is Kelvin power minus 1. Then V0 be the ஒரிஜினல் வால்யூம். இந்த உள்ளே இருக்குது பாருங்கள், அதனுடைய வால்யூம் வந்து V0. And then del V, change in volume means the substance expanded from this. இந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து இந்த சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கிறது தான் இதனுடைய சேஞ்ச் இன் வால்யூம். ஸோ தட் மீன்ஸ் சேஞ்ச் இன் வால்யூம், ஃபைனல் வால்யூம் மைனஸ் initial volume. Final volume means what is that? VT. Initial volume is V0. So that is del V. Del V equal to VT minus V0. VT minus V0. Then change in temperature.
final temperature minus initial temperature. Already you have know that. Listen. Then del T is change in temperature is final temperature minus initial temperature, and then alpha V, that is proportional of volume. Proportional of volume means what is that? Coefficient of cubical expansion. So that is a expansion, expansion of volume. Then what? Then the formula is del V divided by V naught equal to proportional in volume into T, that is alpha V into T. It is a formula of the cubical expansion. So today class over. We will see the next class. Thank you students.